ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு புது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் பின்னாடி காமிக்கிறேன் ஒரு கோல்டு ஃபார்ம். அதை தான் இன்றைக்கி வீடியோவில் எப்படி கட்டுறோம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்ணிக்கணும். இங்கேயே கட்டலாம், இருந்தாலும் பிக்லிங்ஸ் தேவைப்படும். இங்கே எதையும் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிக்லிங் இருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே கட்ட ஆரம்பிச்சிடலாம்.
கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோல்டு எடுக்க கோல்டு ஃபவுண்ட் இருக்கும். இதை கொஞ்சம் நான் ஆட்டோமேட்டிக்காக பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கறி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இன்கட்ஸ்லாம் இருக்கும், மூணாவது ரெண்டமாக கோல்டுலாம் கிடைக்குது. அந்த கோல்டு நீங்கள் கீழே கிரிச்சிஸ்டது அது வந்து அந்த ஸ்வாடு கத்தியில் அதில் போய் விழுகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இங்கே கோல்டு நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோல்டெல்லாம் இருக்கும். இந்த கோல்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் கோல்டு ஃபார்முக்காக. அப்புறம் இந்த இன்கட்ஸ் எடுத்துருவோம். பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டாக் கிட்ட இன்கட்ஸ் இருக்குது. இதையும் கோல்டாக மாற்றிட்டு நம்ம ஃபார்முக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதே நம்ம பார்த்திங்கன்னா இந்த கோல்டு ஃபார்ம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. ஏகப்பட்ட பெக்லின்ஸ் வந்து ஸ்பான் ஆகுது, ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் வந்து அந்த கோல்டு ட்ரேடிங் ஃபார்ம் போகிறதுக்கு முன்னாடி இது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் உங்களுக்கு ஒரு இடம் செஞ்சு காமிச்சிட்டு போகிறேன். பார்த்திங்கன்னா நான் அதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு இது மாதிரி பண்ணல. ஸ்டிக்கி கிறிஸ்டல் வச்சு ஒன்று பண்ணுவாங்க, அது பண்ணல. நான் அதுக்குள்ளே வாட்டரை மட்டும் எடுத்துருவேன். அது நம்ம வாட்டரை ஃபில் பண்ணி வச்சுருவோம். பார்த்திங்கன்னா வாட்டரை ஃபில் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக்கிள்ஸ் இந்த ஸ்பான் ஆகிறோம். பார்த்திங்களா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே ஸ்பான் ஆவாங்க, அடுத்து கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்பான் ஆவாங்க. பார்த்திங்கன்னா நான் கீழே போய் கூட காமிக்கிறேன் எவ்வளோ பிக்கிள்ஸ் ஸ்பான் ஆகிருக்காங்கன்னு. இப்போ கொஞ்சம் ஸ்பான் ஆகிருப்பாங்க, இன்னொரு 2-3 நிமிஷம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நிறையா பேர் ஸ்பான் ஆகிருப்பாங்க. அவங்களே கொள்றதுக்கு ஒரு 4-5 கத்திக்கு மேலே போயிடும் அயன் ஸ்வாடு. பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சோண்டு பேர் ஸ்பான் ஆகிருவாங்க. நான் இங்கே அடிச்சுட்டே இருக்கிற நேரத்தில் இங்கே மேலேருந்து வந்து விழுந்துட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா இது ஒரு நல்லா ஒர்க் ஆகுது. இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு கோல்டு ஃபார்ம் பார்த்தேன், அது இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் நிறைய அயன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அது செஞ்சு பார்க்கலான்னு ஒரு இதில் இருக்கேன், முயற்சி பண்ணி பார்ப்போம். சரி வாங்க நம்ம அந்த கோல்டு ட்ரேடிங் ஃபார்முக்கு போயிடுவோம். பார்த்திங்கன்னா கோல்டு ட்ரேடிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இருக்கிற கோல்டெல்லாம் மேலே இருக்கிற செஸ்ட்டில் வச்சுருவோம். பார்த்திங்கன்னா கீழே எவ்வளோ கோல்டு வந்திருக்குன்னு தெரியல, பார்ப்போம். 10 கோல்டு அப்படியே நிற்கிது, என்னன்னு தெரியல. இப்போ என்ன கோல்டு ட்ரேட் பண்ணாமல் இருக்கேன், என்னாச்சு? டேய் கோல்டு ட்ரேட் பண்ணுறா, ஒரு மிஷின் ஒர்க் ஆகலையோ, இல்லைங்க அதை போய் ஆஃப் பண்ணுறான்னு பண்ணுவோம். சுவிட்சு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ ட்ரேட் பண்ணுறேன். இந்த இன்னும் கோல்டு போய்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் டக்குன்னு சவுண்டு கேட்குது, கோல்டு போய்கிட்டே இருக்கோ. நீங்கள் இந்த மிஷினை ஆஃப் பண்ணி விட்டுருவோம். அவங்க செஸ்ட்டை திறந்து பார்ப்போம். ஆமாம் கோல்டு அது பேரில் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. சரி நீங்கள் கோல்டு உள்ளே வச்சுக்கிறேன். ஒரு கோல்டு வந்துக்கிட்டு இது இதோட சேர்த்து வச்சுருவோம். ஓகே இப்போ போய் மிஷின் ஆன் பண்ணி விடுவோம். அதுக்கு ஒரு கரெக்டாக ஒர்க் ஆகுன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. சரி காய்ஸ், நான் கொஞ்சம் நேரம் ஏஎஃப்கே இருந்து பார்க்குறேன், எனக்கு நல்ல லோட்டு ஏதாச்சும் கிடைக்குதான்னு. நான் அந்த ஃபார்ம் கிட்டதே முக்கியமாக என்ட்ரபிள் கிடைக்கணுன்னே கொஞ்சம் ஏஎஃப்கே இருந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஏஎஃப்கே கொஞ்சம் நேரம் இருந்திருக்கும். எனக்கு தேவையான பொருள் எதுவுமே இல்லையே இங்கே. நான் என்ட்ரபிளுக்காக தான் இந்த ஃபார்ம் கிட்டினேன், அதுவே கிடைக்கல. சரி விடுங்க, பார்த்துக்குருவோம். சரிங்க கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க, அப்படி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்க வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் PV Gaming.